வணக்கம். இந்த மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நம் அனைவருக்குமே ஒரே ஒரு ஆசைதான், மனதின் ஆற்றலை எப்படி அதிகப்படுத்துவது என்பதுதான். இதை எப்படி அதிகப்படுத்தலாம் என்ற கேள்விக்கு பதிலளிக்க வருகிறார் நமது ராஜயோகி மற்றும் பிரம்மகுமார் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். இவர் பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆசைதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு மறதி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இந்த நினைவாற்றலை எப்படி அதிகப்படுத்துதுன்னு தான் கேட்குறாங்க. இந்த நினைவாற்றலை அதிகப்படுத்த முடியுமா? அதற்கான வழிதான் என்ன? நிச்சயமாக நான் இப்போ உங்களுக்கு மெமரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் எந்த நிகழ்வையும் சொல்ல போகிறதில்ல. அதுக்கு பதிலாக மனதை வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் மனதினுடைய இயல்பு என்ன, இந்த நினைவாற்றலை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது மனதின் இயல்புகளை வைத்து என்பதை தான் நம்ம பார்க்க போகின்றோம். ஏன்னா மனம் அதற்கென்ற ஒரு முறையிலேயே செயல்படுகின்றது. மனம் ஒரு சூக்ஷமமான அரூபமானது. இது ஆத்மாவினுடைய ஒரு பகுதியாகும். இந்த மனம் வெவ்வேறு வகையில் வெளிப்படுவதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த மனதின் நினைவாற்றலை நாம் வளர்த்து கொள்வதற்கு மனதினுடைய சில இயல்புகளை இந்த நிகழ்வில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஒரே ஒரு சந்தேகம் இப்போ எழுது பிரதர், மூளைக்கான தனி நினைவாற்றல் மற்றும் மனதிற்கான தனி நினைவாற்றல் இருக்கா? மூளை என்பது ஒரு கண்ட்ரோலிங் ரூம் மாதிரி தான். இந்த உடலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு கருவியை தவிர அதற்கும் நினைவாற்றலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நினைவாற்றல் என்பது மனம் சம்பந்தப்பட்டது, உணர்வு பூர்வமானது. மனம் உணர்வு பூர்வமாக இருக்கிறனால தான் உணர்ச்சிகளை அது ஈஸியாக புரிந்து கொள்கிறது. அது அறிவு சார்ந்தது கிடையாது. புத்தி ஒன்று தான் அறிவு சார்ந்தது. அதனால தான் மனதில் அறிவு சார்ந்த விஷயங்கள் பதியப்படுவதில்லை, உணர்வு சார்ந்த விஷயங்கள் பதியப்படுகின்றன. எப்பொழுது நாம் நிகழ்வுகளை பதியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதற்கான வழிமுறைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. இதில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வருது. இந்த மனதின் ஆற்றல் எப்பயுமே மனம் எல்லா விஷயத்தையும் முழுமையாக தான் பார்க்குமா, சின்ன சின்னதா பீசஸா பார்க்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது. இது நிச்சயமாக நீங்கள் கேட்டது நல்ல விஷயம். மனது எப்போதும் முழுமையாகத்தான் பார்க்கும். அதை தான் அது ஏற்றுக்கொள்ளும். இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளாது. அது ஏற்றுக்கொண்டால்தான் திரும்ப நாம் நினைக்கும் போது நமக்கு அந்த விஷயத்தை கொடுக்கும், செய்தியை கொடுக்கும். அதனால தான் நம்ம கொடுக்கும்போது அதற்கு மனதிற்கு ஓய்வளிக்க வேண்டும். இதுதான் அதற்கான ஒரு தீர்வாகும். மனதிற்கு நாம் ஓய்வளிப்பது என்பதாலே நாம் நேர்மறையான எண்ணங்களை உற்பத்தி செய்வது அல்லது உடன்பாடான எண்ணங்களை உற்பத்தி செய்வது. அதன் மூலமாக நாம் அமைதி, மகிழ்ச்சி, சுகம் போன்ற இந்த நேர்மறையான குணங்களினுடைய அனுபவத்தை பெறுவதற்காக மனதிற்கு நாம் ஓய்வளிக்க வேண்டும். எப்படி உடலுக்கு ஓய்வு தேவையாக இருக்கின்றதோ, ஒரு நாளில் இரவில் கண்டிப்பாக நாம் தூங்க வேண்டி இருக்கின்றதோ, அது நம்ம உடலினுடைய செல்லு ஒன்று புதுப்பிப்பதற்காக அத்தியாவசியமாக இருக்கின்றதோ, அதே மாதிரி எப்போதுமே வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மனதிற்கு கூட நாம் ஓய்வளிப்பது அவசியமாகின்றது. ஓய்வளிப்பது என்றால் அதற்கு நாம் தூக்கத்தை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அது நித்தியமானது, அமரத்துவம் வாய்ந்தது, நிரந்தரமானது. எப்பொழுதுமே எண்ணங்களையும் உணர்வுகளையும் அது எழுப்பிக்கொண்டே தான் இருக்கின்றது. ஆனால் எப்பொழுது நாம் உடன்பாடான ஒரு எண்ணங்களை கொடுக்கின்றோமோ, நேர்மறையான உணர்வுகளை அதற்கு கொடுக்கின்றோமோ, அப்பொழுது அது ஓய்வை பெறுகின்றது. தியானம் எந்த முறையில் இந்த ஓய்வு கொடுப்பதற்கு உதவும்? நீங்கள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? என்ன விதமாக நம்ம யோசிச்சா மனம் ஓய்வடையும் என்பதற்கு? நாம் நம்முடைய ஒரிஜினல் நேச்சுரல் நேச்சர் என்று நான் கூறினேனே, அந்த அனாதியான குணங்களுடைய சொரூபத்தில் நிலைத்திருந்தாலே ஆத்மாவானது ஓய்வு பெறுகின்றது. நான் ஏற்கனவே கூறியபடி KP² லோ ஹை பிளட் ப்ரெஷர், அந்த விதத்தின்படி 7 குணங்களை நீங்கள் எப்பொழுது வெளிப்படுத்துகின்றீர்களோ, அலை அலையாக அதை பரப்புகின்றீர்களோ, அப்பொழுதே மனமானது ஓய்வு பெறுகின்றது.
சில நேரங்களில் எனக்கு தோணுது எனக்குள் அமைதி இல்லை. சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா, எனக்குள் நான் நேர்மறையான எண்ணங்களையும் உற்பத்தி பண்றேன், எதிர்மறையான எண்ணங்களையும் உற்பத்தி பண்றேன். எனக்கு கோபம் அதிகமாக வருகிறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அன்பு அதிகமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அகங்காரம் அதிகமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ மாறி மாறி நினைப்பதனால் மனதிற்கு ஓய்வு கிடைப்பதில்லை. இதிலிருந்து நான் எப்படி வெளிவருவது? இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? மனதை பற்றி சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், மனம் ஒரு குழந்தைன்னு சொன்னேன். குழந்தைக்கு நேர்மறையான ஒன்று தான் புரியுமே தவிர எதிர்மறையான எதுவுமே புரியாது. உதாரணமாக, அது கையில் ஒரு கண்ணாடி குடுவையை வச்சிருக்குன்னா, நீ போட்டுடாதுன்னு சொன்னாலும் அது போட்டுடும். போடுன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? அப்போ மனது என்பது ஒரு குழந்தை மாதிரி தான். அதுக்கு செய்யக்கூடாதுன்னா தெரியாது, நினைக்காதுன்னா நினைக்கும், செய்யாதுன்னா செய்யும். ஏன்னா அதுக்கு எதிர்மறையான விஷயங்களே புரியாது. ஏன்னா மனம் ஒரு புத்தி கிடையாது. புத்திக்கு தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியும் புரியக்கூடிய சக்தியும் இருக்கின்றது. மனம் உணர்வு பூர்வமானது. அது எதையுமே உடன்பாடாகத்தான் எடுத்துக்கொள்ளும். நீங்கள் சொல்லும் போதே செய்யாதேன்னு சொன்னால் கூட செய்யணும்னு சொல்கிறோன்னு அது எடுத்துக்கொள்ளும். இதுதான் மனதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ எப்படி ஒரு குழந்தைக்கு நாம் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அதை சொல்கிறோம் பாருங்க, உடன்பாடான ஒரு நிலையில் சொல்லுவோம். செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொன்னால் கூட அது செய்யணும் செய்யணும்னு சொல்லும். அதனால் நம்ம மனதிற்கு கட்டளை அளிக்கும் பொழுது அதை உடன்பாடான செய்தியாக திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஆழ் மனதில் அதை நிறுத்தி கொள்ளும். அதனால் நான் கோபப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதற்கு எதிர்மாறாக நான் எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும், நான் எதிர்மறையாக செயலாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவதற்கு பதிலாக நான் நேர்மறையாக செயலாற்ற வேண்டும் அப்படின்னு உடன்பாடான செய்திகளை மனதிற்கு திரும்ப திரும்ப கட்டளையாக சொல்ல வேண்டும். அதை கட்டளையாக சொல்லும் பொழுதுதான் அந்த மனதானது அதை ஏற்றுக்கொண்டு நாம் எப்பொழுது விரும்புகின்றோமோ அப்பொழுது நமக்கு அது திரும்ப நினைவாக கொடுக்கின்றது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது எந்த விஷயத்துல நான் ரொம்ப கவனம் கொடுக்குறேனோ அதுதான் நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? நிச்சயமா. இதுல அதை நினைவு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று நீங்கள் நினைத்த ஒன்றும், எதில் ஒன்றில் கவனம் செலுத்த அது ஒரு விஷயமாக இருந்தாலும் இது ரெண்டுமே நம்மளுடைய நினைவில் இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் முக்கியத்துவத்தையும் அதனுடைய அவசியத்தையும் நீங்கள் உணர்ந்தீங்களானால் அதை நிச்சயமாக நீங்கள் நினைவில் வச்சுக்க முடியும். நம்ம ஒரு நாளில் எத்தனையோ காட்சிகளை பார்க்குறோம், எத்தனையோ விஷயங்களை கேட்குறோம். எல்லா விஷயமுமா நம்ம நினைவில் இருக்கு. எல்லா விஷயமுமா நம்ம கவனமாக கேட்கின்றோம். அப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம், சூஸ் பண்ணுறோம். நாம் இதைத்தான் கேட்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கின்றோம். எதை தீர்மானிக்கின்றோமோ அதைத்தான் கேட்கின்றோம். ஆகவே நினைவாற்றலை நாம் அரிதாக பெரிதாக பெருக்குவதற்கு நாம் நிகழ்வுகளையும் செய்திகளையும் அதனுடைய முக்கியத்துவத்தோடு கவனத்துடன் கேட்கும் பொழுதுதான் அதை நாம் நினைவாற்றலை வளர்த்து கொள்ள முடிகின்றது. அப்படி என்றால் நல்ல விஷயங்களுக்கு அதிக கவனம் கொடுக்கணும்னு சொல்றீங்களா? இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு எந்த செய்தியை நாம் அடிக்கடி பெறுகின்றோமோ செய்திகள் அனைத்துமே நாம் இந்திரியங்கள் மூலமாகத்தான் பெறுகின்றோம். கண் மூலமாகவோ காது மூலமாகவோ உடல் மூலமாகவோ பெறுகின்றோம். ஆக நாம் பெறுகின்ற நாம் ஒரு சைத்தன்யமான ஜோதி புள்ளி வடிவமான உயிருள்ள ஆத்மாவாக இருக்கின்றோம். ஆனால் நாம் கேட்பது எல்லாம் அனைத்துமே இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக 5 தத்துவங்களுக்கு உட்பட்ட இந்த இந்திரியங்கள் மூலமாகத்தான் நாம் கேட்கின்றோம். ஆகவே அந்த செய்திகளை பெறும் பொழுது அதனுடைய முக்கியத்துவமும் இன்றியமையாத தன்மையும் அதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று கவனத்தோடு கேட்கும் பொழுது மட்டுமே நாம் அந்த நினைவாற்றலை வளர்த்து கொள்ள முடிகின்றது. அப்படி என்றால் நம்ம இந்த கர்மேந்திரியங்களுக்கெல்லாம் என்ன ஒரு கட்டளை கொடுக்கலாம்? நாம கர்மேந்திரியங்களை கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு நாமே கட்டளை கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். நமக்கு நாமே என்று நான் கூறுவதின் பொருள் என்னவென்றால், நம்ம மனதிற்கு கட்டளையிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனமானது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எப்பொழுதும் தாவிக்கொண்டே இருக்கின்றது. அதைத்தான் மனதினுடைய ஒரு செயலாக நாம் பார்த்தோம். அந்த மனதை நாம் ஒருமுகப்படுத்துவதற்கு முதலில் அதை நாம் எப்படி கண்ட்ரோல் செய்வது அல்லது எப்படி அதை நாம் பாலனை செய்வது என்பதை பற்றி
புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனம் என்பது ஒரு குழந்தை போன்று. அதற்கு எதிர்மறையான வாக்கியங்கள் எதுவுமே புரியாது. செய்யக்கூடாது என்று சொன்னாலும் செய்ய வேண்டும் என்றே நினைக்கின்றது. பார்க்கக்கூடாது என்றாலும் அது பார்க்க வேண்டும் என்றே நினைக்கின்றது. ஆக எதை பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று நமது மனதிற்கு நாம் கட்டளையிட்டாலே போதுமானது. நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே வந்து விடுகின்றன. மூளையை பத்தி சொல்ற போது 2 விதமான ஒரு நினைவாற்றலை பத்தி பேசுறாங்க. ஒன்று வந்து குறுகிய காலம், அது ஷார்ட் டேர்ம் மெமரி. இன்னொன்று லாங் டேர்ம் மெமரி அல்லது அதிக கால ஒரு நினைவாற்றல். இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து 7 பொருட்களை மட்டுமே நினைவில் வைக்கக்கூடியது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து அதிகப்படியான விஷயங்களை இந்த மனம் எப்படி உள்ளுக்குள் வைத்துக் கொள்வது என்பதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து யோசிக்கிற போது அது ஆழமா பதியும்னு சொல்றோம். இது வந்து எந்த அளவுக்கு உண்மை? இது நம்மளுடைய நினைவாற்றலை வளர்த்துவதற்கு நாம் மனதிற்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய என்னவென்றால், நாம் உடன்பாடான விஷயங்களைத்தான் கூற வேண்டும். அதாவது நாம் பயன்படுத்தும் பொழுது எந்த வார்த்தையை ஒரு முறை பயன்படுத்துகின்றோமோ அதே வார்த்தையை மறுபடியும் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் அது மனதானது அதை ஏற்றுக்கொண்டு அதை பதிய வைத்துக் கொள்கின்றது. ஏனென்றால் மனதிற்கு எது சரி, எது தவறு, எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றெல்லாம் ஆராயக்கூடிய திறன் கிடையாது. இது புத்தியினுடைய காரியம்தான் இந்த வேறுபாட்டை கண்டுகொள்வது. ஆக மனமானது உணர்வுபூர்வமாக இருப்பதனால் அதற்கு நாம் கொடுக்கின்ற கட்டளையானது உடன்பாடாக இருக்க வேண்டும். 2வது, அதை திரும்ப திரும்ப கூற வேண்டும். 3வது, அது சிம்பிளாக இருக்க வேண்டும். அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு குழந்தை அழுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதனால் நீ அழாத, அழுத எனக்கு கோவம் வரும், கோவம் தான் நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அது இன்னும் வேகமாக அழுமே தவிர அழுவே நிறுத்தாது. அதுக்கு பதிலாக அதுக்கிட்ட லாஜிக்காக பேசக்கூடாது. எப்படி பேசணுன்னாக்கா, தாய்மார்கள்லாம் இதில் கை தேர்ந்தவர்கள். அழகாக ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, அழாத அழாத அழாத, அவ்வளோதான். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா எக்ஸ்பிளனேஷன்லாம் மனதிற்கு புரியாது. அப்போ மனதை நாம் வெல்லுவதற்கு மனதினுடைய இயல்புகளை நாம் புரிந்து கொள்ளும்போது அதை நாம் சரியாக பயன்படுத்தி அதனுடைய லாபங்களை நாம் முழுமையாக பெற முடிகின்றது. நினைவாற்றல் கூட மனதில் பதிகின்ற காரணத்தினால்தான் அதை நாம் அறிவுபூர்வமாக பார்க்கக்கூடாது, அதை உணர்வுபூர்வமாக பார்க்க வேண்டும். ஆகவேதான் சொல்லக்கூடிய விஷயத்தை மனதிற்கு சிம்பிளாக சொல்லுங்கள், உடன்பாடாக சொல்லுங்கள், திரும்ப திரும்ப சொல்லுங்கள் என்று கூறுகின்றோம். ரொம்ப அழகா சொன்னீங்க பிரதர். அப்ப வந்து நீங்க சொன்ன அந்த 7 குணங்களை நம்ம திரும்பி திரும்பி உள்ளுக்குள்ள சொல்லிட்டே இருந்தா அதுவே நம்மளுடைய குணமா மாறிடுமா? நிச்சயமாக அது மாறிடாது. ஏன்னா இவை அனைத்துமே நம்மளுடைய இயல்பான தன்மைகளாக இருக்கின்றன. நாம இந்த உடல் உணர்வுல வந்திருக்கின்ற காரணத்தினால நான் என்று கூறுவது இந்த அழியக்கூடிய உடல் என்று நினைத்ததினால், தன்னை ஆணாகவோ பெண்ணாகவோ கருதுவதினால், நான் வயோதிகனோ அல்லது இளைஞனோ என்று நினைப்பதால், நான் செல்வந்தனோ ஏழையோ என்று நினைப்பதால், உடலும் உடலை சார்ந்த விதமாக நம்மை நாம் ஐடென்டிஃபை பண்ணுகின்ற காரணத்தினால்தான் இப்பொழுது இந்த பிரச்சனை வந்திருக்கின்றது. எப்பொழுது நாம் ஆத்ம உணர்வில் இருக்கின்றோமோ, நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல, இந்த உடலிலிருந்து நான் விலகி இருக்கின்றேன், 2 புருவங்களுக்கு மத்தியில் 2 கண்களுக்கும் பின்னால் மூளையின் அடிப்பகுதியில் நான் ஒரு பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கின்றேன். நான் மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்ற வெளிப்பாடுகள் மூலமாக இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தி இந்த இந்திரியங்கள் மூலமாக காரியங்களை செய்விக்கின்றேன் என்ற உணர்விலே நாம் இருக்கும்பொழுது நம்முடைய இயல்பான தன்மைகள் அனைத்துமே தானாகவே வெளிப்பட ஆரம்பித்து விடுகின்றன. ஆகவேதான் யோகியாக இருக்கின்ற ஒருவர் எப்பொழுதும் அமைதியாகவும் அன்பாகவும் சகிப்புத்தன்மையுடனும் பொறுமையுடனும் இருக்கின்றார். அவரிடம் எந்த விதமான இந்த மனோ விகாரங்கள், அகங்காரமோ பெரும்பற்றோ இல்லாமல் இருப்பதை நாம் காண முடிகின்றது. சில விஷயங்கள் எவ்வளவுதான் நம்ம மனதுக்கு சொன்னாலும் மறந்து விடுகிறது. நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து அதால் நினைவு செய்ய முடியவில்லை. இதற்கு நம்ம என்ன செய்யலாம்? இது கூட மனதினுடைய இயல்பு தான் முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா மனது எதையுமே அறிவு சார்ந்து வரிசைப்படுத்தி கொள்ளாது.
நம்ம புத்தி தான் அறிவு சார்ந்ததாக இருக்கின்றதே தவிர மனமானது அறிவு சார்ந்தது கிடையாது. அதனால் அதை சிஸ்டமேட்டிக்காக அது நினைவில் வைத்துக்கொள்ள முடியாது. அங்கொன்று இங்கொன்றுமாக தான் அது நினைவில் வைத்துக்கொள்ளும். அதனால்தான் நாம் மனதிற்கு சொல்லும் பொழுது அதை உணர்வு பூர்வமாக சொல்ல வேண்டும். சுற்றுச்சூழல்களோடு நாம் இணைத்து சொல்ல வேண்டும். தனியாக அதை சொன்னால் தனியாக சொல்லுகின்ற எதையுமே அது தனியாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அதுக்கு ஒரு பழக்கம்னு இருக்குது. எப்படி நாம் பழக்கத்துக்கு வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்றோமோ அதே மாதிரி எண்ணுகின்ற முறை என்ற பழக்கத்திலையும் நாம் அடிமையாகத்தான் இருக்கின்றோம். ஆகவே தான் அந்த அடிமையின் காரணமாக பழக்க வழக்கத்தின் காரணமாக நாம் மறக்கக்கூடாது என்று நினைப்பதையும் மறந்து விடுகின்றோம். நினைக்க வேண்டும் என்பதை கூட மறந்து விடுகின்றோம். காரணம் மனதினுடைய இயல்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை. ஆகவே முதலில் இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது நினைவாற்றலை உயரியதாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்றால் நாம் கொடுக்கின்ற விஷயங்களை எப்படி கொடுக்க வேண்டும்? மனதிற்கு அப்படி கொடுத்தோமானால், உதாரணமாக முக்கியத்துவம் வாய்ந்த எதையுமே நாம் மறக்க மாட்டோம். இன்றியமையாதது என்று எதை நாம் நினைத்தாலும் நிச்சயமாக அதை நினைவில் கொள்ளுவோம். ஆனால் எப்பொழுது அந்த விஷயத்தை அல்லது நிகழ்வை அல்லது செயலை நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோமோ அப்பொழுது நமது மனம் இது ஒன்றும் பெரிதல்ல, இது என்றும் நமக்கு தெரிந்த ஒன்றுதான், இது எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒன்றுதான் என்று நினைக்கும் காரணத்தினால் அதை நினைவில் இருந்து தவறி வைத்து விடுகின்றது. நம்மால் அதை மறுபடியும் நினைவு கூற முடியாமல் போய்விடுகின்றது. இன்னொரு சந்தேகம் இருக்கு எனக்கு. 2 விஷயங்கள் நம்ம சம்பந்தப்படுத்தி நினைவுபடுத்தாத போது அது மறந்து விடுகிறது. இது மனதின் இயல்பு தானா? இது உண்மை. நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் இதை புரிஞ்சிருக்கீங்க. எதை ஒன்றை நாம் சம்பந்தப்படுத்தாமல் சொன்னாலும் அது மனது ஏற்றுக்கொள்வதில்லை, அதை பதிவாக வைத்து கொள்வதில்லை. அதனால தான் பாருங்கள், கற்கும்போது கூட எந்த முறையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா தெரிந்த ஒன்றின் மூலமாக தெரியாத ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் கற்றலின் ஒரு தத்துவமாகும். இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்லும்போது ஆத்மா உயிர் என்பது புள்ளி வடிவமாக இருக்கின்றது. இதை நான் எப்படி நினைவில் வைத்து கொள்வது? அதற்காக நான் தெரிந்த ஒன்றை பார்க்கின்றேன். வானத்து நட்சத்திரம் போன்று பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக இருக்கின்றேன். அப்போ வானத்து நட்சத்திரத்தை நம்ம கண் மூலமாக பார்க்குறோம், நமக்கு தெரியுது. இந்த ஆத்மா என்ற உயிரை, இந்த உணர்வை நாம் கண் மூலமாக பார்க்க முடியாது. ஆனால் பார்க்க முடியாத ஒன்றை எப்படி பார்ப்பதற்கான முயற்சி செய்கின்றோம் என்றால் பார்க்கக்கூடிய ஒன்றின் மூலமாக தொடர்பு படுத்தி, அதாவது சம்பந்தப்படுத்தி. அதே மாதிரி நாம் எந்த விஷயத்தையும் நாம் ஒன்றோடு தொடர்பு படுத்தி சம்பந்தப்படுத்தி நம்ம மனதிற்கு சொல்லமானா அது நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக ஆகிவிடுகிறது. அது நிரந்தரமாகவும் ஆகிவிடுகின்றது. மனதிலனுடைய இயல்புகளில் பார்த்தீங்கன்னாக்கா மனது எதையுமே தனித்தனியாக பார்க்காது, ஒன்றோடு ஒன்று இணைத்து தான் பார்க்கும். அதனால்தான் யாராவது ஒருவருடைய முகம் உங்களுக்கு நினைவில் வரலன்னா அவங்க முகத்தை உங்களுக்கு அறிமுகமான யாரோ ஒரு நடிகரோ அல்லது நடிகையோ அவங்களுடைய முகத்தோடு நீங்கள் சேர்த்து பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த முகம் உங்களுடைய நினைவில் இருந்து ஒருபொழுதும் மறக்கவே மறக்காது. ஆக நம்ம எப்படி தெரிந்த ஒன்றின் மூலமாக தெரியாத ஒன்றை புரிந்து கொள்வதற்காக இந்த ஒப்புமை என்பது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் எந்த விஷயத்தையும் புதியதொன்றையும் நம்மால் நினைவில் வைத்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஏற்கனவே நடந்தது, ஏற்கனவே முடிந்தது, ஏற்கனவே பார்த்தது போன்ற ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒன்றை தான் நாம் நினைவில் வைத்து முடிகின்றதே தவிர புதியதொன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு அதோடு ஒப்புமை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஒரு சின்ன கொஸ்டின் பிரதர், கடைசியில நம்ம இந்த மனதின் நினைவாற்றலை தியானத்தின் மூலம் அதிகப்படுத்த முடியுமா? நிச்சயமாக. அதிலையும் குறிப்பாக ராஜயோக தியானம் என்பது நமது நினைவாற்றலை வளர்ப்பதற்கு வழிவகுக்கின்றது. தியானம் எப்படி நம்மளுடைய நினைவாற்றலை வளர்க்கின்றது என்றால் அது மனதை எப்படி நாம் பாலனை செய்கின்றோம் என்பதை பொறுத்துதான். ஏனென்றால் மனம் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றது. ராஜயோகத்தில் நாம் அதை ஒரு ஸ்லோகனாக கூறுகின்றோம், மன் மனாபவ. கீதையிலே கூறப்பட்டிருக்கின்ற இந்த வாக்கியத்தில் மனதால் என்னை எப்பொழுதும் நினைவு செய் என்று இறைவன் கூறுகின்றார். ஆக இறைவனை எப்பொழுதும் நாம் நினைவு செய்ய வேண்டும். இறைவனோ கண்ணால் காணக்கூடியவர் அல்ல, நமது புலன்களால் அறியக்கூடியவர் அல்ல, நமது அறிவுக்கும் அப்பாற்பட்டவர்.
ஆனால் எல்லைக்கப்பட்ட அப்பாற்பட்ட அவரை நாம் உணர முடிகின்றது. அவரிடம் நாம் தொடர்பு வைக்க முடிகின்றது, சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள முடிகின்றது. அவரிடமிருந்து சக்திகளையும் குணங்களையும் நாம் பெற முடிகின்றது. அதற்காக இந்த நினைவாற்றல் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. ஆகவேதான் நாம் மனதை பற்றி இவ்வளவு ஆராய்ச்சி செய்து அலசி பார்க்க வேண்டியிருக்கின்றது. இல்லையென்றால் நீங்கள் கூட நினைக்கலாம், மனம் இருக்கின்றதோ இல்லையோ, வேலையை செய்து கொண்டு இருக்கின்றோம், காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, உலகம் உருண்டோடி கொண்டுதான் இருக்கின்றது, நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மனதை பற்றி நாம் அறிந்து கொள்ளாமல், மனதை நாம் புரிந்து கொள்ளாமல், மனது எப்படி செயல்படுகின்றது அல்லது அதனுடைய வெளிப்பாடுகள் என்னென்ன, எப்படி அது நடைபெறுகின்றது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாதவரை அந்த மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர முடியாது. எதுவரை நாம் அதை நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வரவில்லையோ அதுவரை அதன் மீது நாம் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆதிக்கம் செலுத்துவதற்கு முன்னால் எப்படி ஒரு குழந்தை ஆராய முடியாத நிலையில் இருக்கின்றதோ, புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றதோ, அதை நாம் கவனிப்பதற்கு, அதை நாம் ஹேண்டில் பண்ணுவதற்காக என்ன செய்கின்றோம், அதற்கு புரிந்தவாறு நாம் புரிய வைக்கின்றோம். அதற்கு எப்படியாவது புரிய வைப்பதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுகின்றோம். அதே மாதிரி மனம் என்பதும் கூட ஒரு குழந்தையாக இருக்கின்றது. அந்த குழந்தை புரிந்து கொள்ள இயலாததாக இருக்கின்றது. அதுக்கு எப்படி நாம் புரிய வைப்பது? ஏனென்றால் அதனுடைய ஆற்றல்களை நாம் வெளிக்கொணர வேண்டும். இதுவரை நாம் அதனுடைய ஆற்றல்களில் நாம் பயன்படுத்தி கொண்டு வந்தோமே தவிர அந்த ஆற்றலை அதிகரிப்பான எந்த ஒரு முயற்சியும் நாம் மேற்கொள்ளவில்லை. ஆகவேதான் இப்பொழுது நாம் மிகவும் தளர்ந்து இருக்கின்றோம், களைப்படைந்து இருக்கின்றோம். நமது வாழ்க்கையில் ஒரு உற்சாகமோ ஆர்வமோ இல்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில்தான் இறைவன் வந்து நமக்கு நம்மளுடைய மனதினுடைய ஆற்றல்களை விழிப்புணர்வு செய்யுமாறு கூறுகின்றார். ஆக தியானத்தின் மூலமாக, இந்த விழிப்பு உணர்வின் மூலமாக நம்முள் உறைந்து கிடக்கும் இந்த அளப்பரிய சக்திகளை, பொக்கிஷங்களை நாம் வெளிக்கொணர முடிகின்றது. இதிலும் முக்கியமாக இந்த மனது என்பதுதான் பங்காற்றுகின்றது. ஏன்னா மனதை வென்றோர் உலகை வென்றோர் என்று கூறுகின்றார்கள். ஆக மனதை நாம் வெற்றி கொள்வதற்கு அதனுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆக இன்றைய நிகழ்ச்சியில் நினைவாற்றலை நாம் பெருக்குவதற்காக மனதினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, மனதினுடைய இயல்புகள் எப்படி இருக்கின்றன, எப்படி நாம் அதற்கு செய்தியை அல்லது தகவல்களை அல்லது நிகழ்வுகளை கொடுத்தோமானால் அவை அதற்கேற்ப நம்மளுடைய நினைவிலே பதிய வைத்து விடுகின்றது என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக உணர்வு மனநிலையிலிருந்து அதை ஆழமான உணர்வு மனநிலைக்கு கொண்டு செல்வதற்கான இந்த ஒரு பயிற்சியாகத்தான் நமது தியானமும் இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக ராஜயோக தியானத்தின் மூலமாக நமது நினைவாற்றல் நன்றாகவே வளர்கின்றது என்பது கண்கூடாக இருக்கின்றது. வெளியில இருக்கிற உலகம் எல்லார் கண்ணுக்குமே தெரியுது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய உலகம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. உள்ள இருக்கிற உலகத்தில் மனம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. இந்த மனதை பற்றி ரொம்ப தெளிவா, ரொம்ப எக்ஸாம்பிள்ஸோட அதோடைய ஆற்றலை எப்படி அதிகப்படுத்தலாம்னு நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு இங்க வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். மனதின் ஆற்றலை அதிகரிப்பது. மனதிற்கு சற்று ஓய்வளியுங்கள். எதையும் முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். நினைவில் வைத்து கொள்ள உங்கள் மனதிற்கு கட்டளையிடுங்கள். தகவல்களையும் நிகழ்வுகளையும் சூழலோடு இணைத்து அழியுங்கள். மனதின் வரைபடத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உடன்பாடான செய்திகளை திரும்ப திரும்ப கூறுங்கள். புதியதொன்றை சம்பந்தப்படுத்தி மனதில் பதிய வைத்து விடுங்கள். ஓம் சாந்தி.